எப்போ வள்ளி இங்கே இரு. அழகழகான கலர்ல இங்க பட்டு இருக்கு பாரு. ஆமாக்கா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? வள்ளி ஏதாவது ஒரு நல்ல பட்டு புடவையா வாங்கிட்டு போனோம் பாத்துக்க. பாவம் அந்த பிள்ளை. ஆமாக்கா கடைக்காரனால காணலையே. நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன என்ன வாங்க மேடம். பிள்ளை ஒரு கல்யாண பொண்ணுக்கு பட்டு சீலை எடுக்கணும். அழகான மாடல் எல்லாம் எடுத்து காமிங்கப்பா. எந்த மாதிரி ரேட்ல பாக்கணும்? எக்கா எத்தனை ரூபாக்கா? ஒரு 10,000 ரூபாய் சைஸ்ல பாப்போமா? ஆமா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளாடி காட்டுங்க. பட்டு சீலை கன ஒண்ணும் இருக்கக்கூடாது. இந்த வெயிட்டே இல்லாம காத்து போல இருக்கும்ல, அது போல பட்டதை காட்டுங்கப்பா. சாப்பிட்டு சில்கு. சரி காட்டுறேன் மேடம். என்னத்த கலர் எடுக்க அந்த பையன்? மேடம் இத பாருங்க. வள்ளி இது என்ன கலரு? ஏன் நல்லா தானே இருக்கு. இல்ல கொஞ்சம் தான் மங்களகரமா காட்டுப்பா. இது நல்லா இருக்கு. அங்க பாருங்க வள்ளி, இந்த மெரூன் கலருக்கு மஞ்சள் பார்டர் நல்லா இருக்குல்ல. அப்ப இதை எடுத்துருவோமா? சொப்பு உங்களுக்கு எடுக்கணும்னா மட்டும் ஒரு 10 சீலை 15 சீலை பார்த்து அதுல 6 முறை யோசிச்சு எடுப்பிய. இதை அடுத்த பிள்ளைக்குன்னு பார்த்தோன்னு எடுத்துருவோமான்னு கேக்குறிய? நல்லா தானே இருக்குது. நல்லா தான் இருக்கு. இதே போல வேற என்ன 2 3 பாப்போம். மஞ்சள் மெரூன் பார்டர் எடுத்து போடுங்களா? இந்தாங்க மேடம். அண்ணா அதையும் எடுங்க. ஏக்கா அந்த கலர் நல்லா இருக்குல்ல இப்ப போட்டது? இது ஒன்றும் நல்லா இல்ல. பாப்போம் இன்னும் 1 2 பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். அந்த பச்சை எடுங்க, மங்களகரமா இருக்கும். அக்கா இப்ப போட்டது நல்லா இருக்குல்ல. வள்ளி இந்த பச்சையில மெரூன் பார்டரையும் மஞ்சையில ஆரஞ்சு பார்டரையும் எடுத்துருவோமா? சரிக்கா ஏக்கா அந்த 2 நல்லா தானக்கா இருக்கு. இதுல எடுத்தா என்ன? 10 அக்கா சொன்ன மாதிரி பச்சையும் மஞ்சையும் எடுப்போம். சரி அப்ப பில்லு போட சொல்லுவோம். தம்பி இந்த பச்சையும் மஞ்சையும் என்ன விலை? இந்த சாரி 7,999. அப்போ உள்ள ஒண்ணுமே டிசைன் இல்ல, இவ்ளோ விலையா? மேடம் இதெல்லாம் கைத்தறி மேடம், எவ்வளவு நாளானாலும் ஒண்ணும் செய்யாது. தண்ணிக்குள்ள போட்டு துவைச்செல்லாம் எடுக்க முடியுமாக்கும்? அந்த அளவுக்கு நீங்க முக்கியம்னு நினைக்க கூடாது. சும்மா தண்ணியில கொஞ்சம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணி பாதுகாத்தா ரொம்ப நாளுக்கு ஓடும். எப்படிக்கா உங்களுக்கு பச்சை கலர் சாரி என்ன விலைப்பா? அது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி மேடம், 9,500 ரூபா. சரி வாங்கிருவோம்க்கா. இனி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம்னா நேராயிரும். சரிம்மா இந்த பச்சையும் மஞ்சையும் நீங்க பேக் பண்ணி தாருங்கண்ணா. சரி மேடம் பேக் பண்ணி தாரேன். தாங்க மேடம். அப்ப போமாக்கா. போற வழியில இனி அந்த பிள்ளைக்கு அளவெடுத்து ஒரு பிளவுஸ் தைக்கணும். வள்ளி நீ ரெகுலரா கொடுப்பால, அந்த டெய்லர்ட்ட கொஞ்சம் கொடுத்து அழகா மாடலா தச்சு வாங்கிட்டாயா? ஏக்கா அவ எல்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்தாலே முனங்கி தருவா. இது ஒரு நாள் கூட இல்ல. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். என்ன செய்யறதுக்குக்கா? கேட்டு பாரு வள்ளி, அவசரம் இல்ல. சரி கேட்டு பார்த்து வாங்கி தாரேன். போவோம். இனி அந்த பிள்ளை ஒத்தைக்கு வேற இருக்கும். சாப்பிட்டுச்சோ இல்லையோ தெரியல. சி எல்லாம் கெட்டு போச்சு. இந்த கலையரசிக்கு எப்படி நம்ம அட்ரஸ் தெரியும்? நேரா அங்க வந்து நிக்கியா? எல்லா பொம்பளையிலுமா சேர்ந்து எனக்கு என்ன அடி அடிச்சுட்டாளுவ. அந்த நெட்ட குரங்குக்கு இருக்கு. எப்படி ராஜாயா தெரிஞ்சே இப்படி என்ன முடக்கி இங்க கிடத்திட்டாளே. ராசகுமாரப்பா, ராசகுமாரா என்ன இங்கதானே நிக்கே? என்ன வேணும் சொல்லுங்க. என்னட்ட எதுக்குல கோவப்படியா? நான் என்னெல்லாம் செய்றேன்? பாட்டி நானே மூடு சரியில்லாம இருக்கேன். எதையும் பேசி என்கிட்ட வாயில இருந்து வாங்கிட்டு போயிடாதுங்க. அவளை இப்படி உன் வாழ்க்கையில மண்ணெள்ளி போடுவாள்னு நான் நினைக்கல. எவ்வளவு ரகசியமா அந்த விஷயத்த வெளிக்கூடாம வச்சிட்டு இருந்திருக்காளோ பாத்தியா? சரி இப்ப என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. இருந்தாலும் அந்த குட்டிக்கும் அவ அம்மைக்கு எவ்வளவு திமிரு. ஆளோட கூட்டிட்டு வந்து எப்படி ஒன்னு அடிச்சுட்டா. அவ நீ சரியா கொடுக்காம ஏம்பல பாத்துட்டு நின்னா. பாட்டி என்ன என்ன செய்ய சொல்றிய? ஒழுங்கா தானே இருந்தேன். ஒழுங்கா இருந்த உன் வாழ்க்கையில இப்படி விதி விளையாடணும். அந்த பிள்ளைய பத்தி கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொன்னா. அதுக்குன்னுட்டு இப்படி வந்து நிப்பான்னு நான் நினைச்சேனா? சரி நடந்து முடிஞ்சு போச்சு. விடிய காலம் கல்யாணம்னு சொல்லிடுவ. இனி கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளை இங்கேயா கூட்டிட்டு வரணும்? ஏன் பாட்டி வேற எங்கேயா வீடு கட்டி வச்சிருக்கீங்களாக்கும்? எப்படில உன்னைய மாட்டி விட்டு இவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்கா, அடி வாங்கி தந்திருக்கா. அவளை கெட்டதுக்கு மனசு வருவு இல்லனா பார்த்தா இல்ல என்ன அடி அடிக்காளுவ, சும்மா விடமாட்டாளுவ. சரி விடிஞ்சா கல்யாணம். நீ படுத்து ரெஸ்ட் எடு. காலையில போகணும். வந்து கூட்டிட்டு போறாளோ இல்ல அள்ளிட்டு போறாளோ தெரியல. வரட்டு பாட்டி, அவ இங்கதானே வரணும். வரட்டு, வந்த பிறகு பாத்துடலாம். கலையரசி என்கிட்டயா நீ விளையாடியா? இந்த நிலைமையில என்கிட்டயா உன் வேலையை காட்டியா? இரு பாத்துக்கிடும். கல்யாணம்னு சொல்லியால கல்யாணம் முடியட்டு பாத்துக்கிடுவேன்னா. அதுக்கப்புறம் யார் இந்த வீட்டு வாரா வரலன்னு பாப்போம். எம்மா 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 தம்பி வந்தானா? பைசா 1 லட்சம் ரூபா தாரேன்னு சொன்னான்ல, தந்தானாமா? ஏமா பணத்தை எங்கம்மா வச்சிருக்கிறிய? சீக்கிரம் தாருங்க. ஒரு 2 3 நல்ல சேலை எடுக்கணும். ஆமா உன் மாப்பிள்ள எங்கட்டி? ஆனா பின்னாலதான் வாராருமா. என்ன அத்தை நல்லா இருக்குதேலா? என்ன ஆச்சு? பணம் கொண்டு தந்தானா உங்க மொபைல்? எங்க பணத்தை தந்தான்? அலுவாயை தந்துட்டு போயிட்டான். அலுவா தந்துட்டு போனானா? என்னத்தம்மா சொல்லுதிய? வசந்தா நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டுடி. கல்யாணமும் நடக்காது, 1 லட்சம் ரூபா பணமும் வராது, வீடும் வராது. என்னம்மா சொல்லுதிய? என்ன சொல்லதுக்கு? பணத்தை காலையில கொண்டு வந்தாம்டி. கொண்டு வந்த பயலுகிட்ட ஓமோவே பணம் உன வேண்டாம் மாமா புறவு பாத்துக்கிடலான்னு சொன்னான். ஐயா வீடு தேடி கொண்டு வந்திருக்கான். ஏம்பல வாங்காம இப்படி இருந்துட்டிய? நான் இருந்தேன்ல. இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவு போடலான்னு இன்னைக்கு காலையில இருந்தே மனசு சொல்லிட்டு இருந்து. லீவு போட்டேன்னா அந்த பணத்தை நானாவது வாங்கியிருப்பேன். இவன் என்ன பேசாம இருக்கான்?
உன் மோனுக்கு விடிஞ்சா கல்யாணம், வீட்டுல நல்ல சீல இருந்தா எடுத்து வச்சுட்டு உறங்கு. விடிஞ்சா கல்யாணமா? என்ன சொல்லியாமா? என்னத்த நானும் பாத்துட்டு இருக்கேன், வந்த நேரத்துல இருந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறியா? நான் என்ன சொல்லியதுக்கு? ஏமாத்தி விட்டானுல எல்லாரோடமா சேர்ந்து ராசகுமாரன் தலையில மிளகாய அரைச்சு விட்டானுவன். என்ன புரியுற மாதிரி பேசுங்க. இன்னும் என்ன புரிய மாதிரி பேசணும்? உனக்கமாவே ராசகுமாரே மெட்ராஸ்ல வேலைக்கு போன நேரத்துல அங்க எவ்வளவு ஒருத்தி கூட நல்லா பழகுனானோ. பழகுனது அந்த ஆளை விடாம அவ என்ன வந்து நிக்கியா, என்ன கெட்டு கெட்டல நாய்க்கு ஒன்னு சும்மா விட மாட்டேன்னுட்டு. ஐயே, என்னத்த இது புது கதையா இருக்கு? புது கதை தான். சொன்னதை நம்மள்ட்ட நேரா வந்து சொல்லப்படாதா? நம்ம எப்பயாவது பேசி எடுத்து அனுப்பி வச்சிருப்போம். பார்த்தா நேரா அந்த 10 நெட்டவள்ளி இவ்வளோட்ட போய் பேசியிருக்கா. மாறி என்னாச்சு? அவ்வளோ எல்லாருமா சேர்ந்து நீ ஒரு பெரிய கலவரத்தையே உண்டாக்கி விட்டாள்வ. உண்டாக்கி விடிஞ்சா கல்யாணம். யாரு கூட? ஏட்டி நான் இங்கிலீஷ்லயே சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்ல தானே சொல்லி. அதான் ஒருத்தி வந்திருக்கா புதுசான்னு சொன்னேன்ல, அவளுக்கும் ஓ மௌனுக்கும் கல்யாணம். என்னம்மா திடீர்னு ஒருத்தி வந்து நிப்பா, அவளுக்கு கழுத்துல மோயும் கட்டணுமாகும். பொண்ணு எப்படி? நல்ல வசதியா? வஸ்து எல்லாம் உண்டா? ஒரு நேரம் குடிச்சதுக்கு கஞ்சி தண்ணி இல்லாம ஏமாந்த குரூப். அவளோட்ட போய் ஏன் இவன் வேலையை காட்டணும்? பிடிச்சதே பிடிச்சா ஒரு புளியங்கொம்பா பிடிச்சிருந்தா நம்மளுக்கும் 4 பைசா பிரயோஜனப்பட்டிருக்கோம். அதுக்கு இல்லாம யாருதான் ராசகுமாரே காரியத்துல ஒண்ணுலயும் கிடையாது. சும்மா ஒண்ணும் இல்ல, அவ நல்லா படிச்ச பிள்ளை. நான் இதுக்கு ஒத்துக்கிடவே மாட்டேன். நாளைக்கு என்னைய மீறி எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் நானும் பாத்துறேன். ஏட்டி என்னையே சாச்சி விட்டாள்வ, அடிக்காம விட்டாள்வளேன்னுட்டு நான் சந்தோஷத்துல இருக்கேன். இதுல நீ இப்படி வேற பேசியா? நீ மட்டும் சம்மதிக்காம இருந்து பாரு, நாளைக்கு உன சங்கூதிர்வாழ்வ. அமைதியா இரு. அப்பாஜி சேர் எடுத்து போடுமாக்கா. தங்கச்சி அப்பாஜி சேர் கொண்டு வா. அப்பா வந்தாச்சு, சேர கொண்டு வரேன். எப்பா பயப்படாதீங்கப்பா, எல்லாம் சரியாகிரும். அப்பா அந்த சேர்ல உட்காரவேமா. லட்சுமி, நீ காலையில இருந்தே ஒன்னும் சாப்பிடல. லட்சுமி நீ போய் சாப்பிடு, பிள்ளைகளுக்கும் கொடு. சரி, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஆ ஆ அப்பா என்னப்பா ஆச்சு? என்னப்பா ஆச்சு? நெஞ்சு வலிக்குதுமா. ஆ ஆ அம்மா அப்பாக்கு நெஞ்சு வலிக்குமா? அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. ஐயா அப்பா ஏன் இப்படி நெஞ்சு பிடிக்காத? வேற ஏதாவது நோய் வந்துட்டு அப்பாக்கு? ஏட்டி அக்கா எனக்கு பயமா இருக்குடி. அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு? அம்மா வாடி வாங்கம்மா. அம்மா ஐயோ ரத்தம். அப்பா ரத்தமா வாந்தி பண்ணியாவ. அப்பா அப்பா என்ன ஆச்சுக்கா? அப்பா என்ன ஆச்சு? இப்படி ரத்த வாந்தி அடிக்காவ. என்ன மக்களே? அப்பா பாரு. ஐயோ ரத்த வாந்தியா? என்னாச்சு? அப்பா என்னாச்சுன்னு தெரியலையேடி. தூக்குடி. ஐயோ ஆஸ்பத்திரி போவோம். ஏம்மா நீ போய் ஆம்புலன்ஸ் கூப்பிடுமா. சரிம்மா நான் போய் கூப்பிடுறேன். லட்சுமி, எனக்கு ஒன்னும் இல்ல லட்சுமி, ஒன்னும் இல்ல, பதறாத. ஆஸ்பத்திரி ஒன்னும் போக வேண்டாம், நான் வீட்லயே இருக்கேன். இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு எப்படிப்பா வீட்டுல இருக்க முடியும்? நாங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, எல்லாம் சரியாயிரும். லட்சுமி, உனக்குன்னு நான் எதுவுமே செய்யலையேம்மா. என் பிள்ளைகளுக்கும் நான் எதுவுமே செய்யலையே. கஷ்டத்தை தந்தேனே தவிர நல்லது செய்யலையேம்மா. அப்படி சொல்லாதுங்கப்பா, நீங்க எங்க கூட இருந்தாலே போதும். இப்படி எல்லாம் பேசாதுங்க. ஆஸ்பத்திரி போய் என்னன்னு பாத்துரும், ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் நடக்காது. சரியா தைரியமா இருங்க. பூமாரி பயப்படாதம்மா, அப்பாய்க்கு ஒன்னும் இல்லம்மா, சரியாயிரும். காலையில கல்யாணம் 5 மணிக்கெல்லாம் இங்க இருக்கணும். சுந்தரி வந்துரு. சரிக்கா 5 மணிக்கே வரணுமோ? ஆமா 5 மணிக்கெல்லாம் வந்தாதான் அந்த பிள்ளைக்கு எழுபல அந்த சீலையெல்லாம் கட்டி எடுத்து விட்டு கூட்டிட்டு போக வசதியா இருக்கும். ஏக்கா அந்த பையன் வருவான், கட்டாம எங்க போயிருவான்? காலை உடைச்சு அடுப்புக்குள்ள வச்சிட மாட்டோம். உங்களுக்கு வாய் மட்டும்தாங்க உண்டு, காரியத்துல ஒன்றும் கிடையாது. நீ போயிட்டு சீக்கிரமா வா. சரிக்கா நாங்க போயிட்டு வரோம். கடவுளே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வந்துட்டீங்களா நீங்க? ஆமா, துணியெல்லாம் எடுத்தியாட்டி? நான் வள்ளி சுந்தரி 3 வருமா தான் போய் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமா நம்ம பிள்ளைங்க பிள்ளைகளும் உறங்குவு. சரி, அந்த கலையரசி அவி அம்மா எல்லாம் வந்திருந்தாவல அவிய எல்லாம் ரூம்ல தூங்கிட்டு தான் இருக்காவ. பாவம் தெரியுமா அந்த கலையரசி பிள்ளை? காலையில ஒரு கலவரமே நடந்து முடிஞ்சிட்டு. எல்லாம் பிள்ளைகளும் சொன்னாவ. சரி, இப்ப என்ன துணியெல்லாம் யாருக்கெல்லாம் எடுத்திருக்கா? துணி அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் 2 எடுத்திருக்கேன். அவி அம்மைக்கு ஒரு சேலை, ஒரு அந்த மாப்பிள்ளை பையலுக்கு ஒரு துணி எடுத்திருக்கேன். சரிடி, கல்யாணம் முடிஞ்ச கையோட ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் உடனே பதிவு பண்ணணும் பாத்துக்க. இல்லன்னா அந்த பையன் ஏமாத்திக்கிட்டு வேற யாரையும் கூட கல்யாணம் பண்ணிடுவான். ஆமா நெட்டவலி மாப்பிள்ளைட்ட நீங்க பேசுனீங்களா? பேசுனா அங்க நடந்தெல்லாம் போன் போட்டு சொன்னா. எவ்வளவு பெரிய வில்ல பயலா இருந்திருக்கான் பத்தி அந்த ராசகுமாரே. ஆமா, என்ன செய்யதுக்கு? லட்சுமி எல்லா விஷயத்திலயும் உஷாரா இருப்பா. இதுல மட்டும் என்ன கோட்டை விட்டுட்டால. ஏதோ கஷ்ட காலம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. சரி,
எல்லாம் சேர்ந்து நல்லபடியா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புங்க. அதான் பாத்துட்டு இருக்கேன், பாப்போம். ஏட்டி அந்த பையன் இவ்வளவு கெட்டவனா இருக்கானேட்டி. அந்த பிள்ளைய பார்த்தா ரொம்ப பாவப்பட்ட பிள்ளை மாதிரி இருக்கு. எப்படி கல்யாணம் பண்ணி ஒழுங்கா இருப்பானா? இருந்தா நல்லது. படிச்ச பிள்ளையா இருக்கு. அவனுக்கு பாட்டியா இருக்காரு, ஒரு வழி பண்ணிருவேல. நம்ம இங்கதானே இருக்கோம், நம்ம போய் அப்பப்ப பாத்துக்கிடலாம். என்னத்த அப்பப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்தையும் பிள்ளைகள் ஒண்ணு நம்மள்ட்ட சொல்லாது, மறைச்சு மறைச்சுதான் இருக்கும். ஆமா, குடும்பத்துக்குள்ள பெய்யாச்சுனாக்கி 4 விஷயத்த சொல்லலாம்னு இருக்கோம், 4 விஷயத்த சொல்ல வேண்டாம்னு இருக்கோம். அவியலுக்குள்ள ஒத்துமையா இருந்து நல்லபடியா இந்த வாழ்க்கையை நடத்திட்டு போகணும். சரி, இந்த துணிமணி எல்லாம் அங்க கொண்டு வச்சுட்டு போய் கிடந்து உறங்கு. முடியும்னா எத்தனை மணிக்கு போனோம்? 6, 6:30 போல போகணும். சரி, என்னதான் இருந்தாலும் நீ ஒரு போன் போட்டு சொல்ல மாட்டா இல்லையா? போன் எங்க கிடக்குனே தெரியாது எனக்கு. போன் போட்டு சொல்லி நிலைமையிலேயே நாங்க இருந்தோம். வள்ளிட்ட கேட்டு பாருங்க, என்ன அக்க போறா வீட்டு தெரியுமா? சரி சரி, எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டு இல்லையா? ஆமா, லட்சுமி மாப்பிள்ளையும் நல்லா அடியோ அடிச்சு விட்டானா அந்த பையன்? நல்லா அடிச்சு அந்த குத்தியூரும் கொலையுருமா போட்டிருந்தான். உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? நம்ம இந்த சுந்தரி மோகனை அடிச்சு போட்டது இந்த பையன் தான், பாத்துடுங்க. ஐயே அப்படியா? பாவம், சுந்தரி சும்மா விட்டாளாக்கும். சுந்தரி மோகனுக்கு ஞாபகம் திரும்பிட்டு பாத்துடுங்க. இன்னைக்கு அந்த பையல தூக்கி போட்டு அடிச்சு கல்லுல தூக்கி எரிஞ்சு போட்டான். மாறி என்னாச்சு? நீங்க எல்லாம் பாத்துட்டு சும்மாயே நின்னிய? நாங்க போகக்குள்ள நடந்து முடிஞ்சிட்டு லட்சுமிக்கு மாப்பிள்ளைய போட்டு அடிச்சிட்டு இருந்ததை பாத்திருப்பான் போல. பாத்துட்டு அடிக்காதன்னு சொன்னானா. அவன் கேட்காம இருந்தானா. உடனே ஏறி இந்த சின்ன பையன் எத்தனை இருக்கான் அந்த உருவத்தை போய் அடிச்சிருக்கான். என்னத்த அடிச்சு விட்டானா? ஆமா, அடிச்சிருக்கான். அடிச்ச உடனே அவன் சும்மா இருப்பானா? அவனே கள்ளக்கறி உடம்ப வளர்த்து வச்சிருக்கான். அவன் அப்படியே பிடிச்சு தூக்கி எரிஞ்சு விட்டானா. பக்கத்துல ஒரு கல்லுல இடிச்சு. ஏற்கனவே சுகமில்லாத பையன் தலை கல்லுல போய் அடிச்ச உடனே அவனுக்கு பழைய நினைவெல்லாம் திரும்ப வந்துட்டு பாத்துடுங்க. அப்படியா? பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டோ? ஆமா, ஞாபகம் வந்துட்டு கடைசியில லட்சுமி மாப்பிள்ளைட்டு எல்லாருக்கிட்டே அவன் தானே உண்மையை சொன்னான். உண்மையை சொன்ன பிறவைக்குதான் ராசகுமாரே, அழகு ராசகுமாரே அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணியேன்னு சொன்னான். பரவாயில்ல, கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டானா? ஆமா, உங்க கூட ஒரு கிழவி இருக்கும்ல, அது கிழவி ஒண்ணும் சொல்லலையாக்கும்? கிழவிக்கு 4 அடி போட்டிருக்கணும். சரி, பாவம் பார்த்து விட்டோம், வயசான கிழவியாச்சே அப்படின்னுட்டு. முதல்ல ஒத்துக்கிடல. இந்த பிள்ளைய தெரியாது, இவன் யாரோ எவரோன்னு சொல்லிட்டான். கடைசியில இந்த குட்டி பையன் தான் நல்லா அடிச்சு உண்மையா வர வச்சான். பிறகு ஒத்துக்கிட்டான் ஒரு வழியா. நாளைக்கு கல்யாணத்துக்கு எப்படி வரானோ வரலையோ தெரியல. சரி, வருவான். நெட்டவள்ளி மாப்பிள்ள ஏதோ 4 ஆள் அந்த சைடு விட்டுருக்கியானா, அவ வீட்டை பாத்துக்கிட்ட சொல்லி. அப்படியா? சொல்லவே இல்ல பத்தியலா. சொன்னேன்னு சொன்னா நெட்டவள்ளி சும்மா பேச்சு சொல்லியாலும்னு நினைச்சேன். ஆளு போட்டிருக்காப்லாம் வெளியே. அப்புறம் ஒன்னும் போக முடியாது. காலையில இன்னைக்கு விடிஞ்சா கல்யாணம். சரி, காலையில் நேரத்தை எழும்பு. ஒரு 4-4:30 போல எல்லாம் எழும்பிரு. எனக்கு இன்னும் எங்க உறக்கம் வரும்? உறங்கினா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உறக்கம் வந்தாலே பெரிய விஷயம். இது காலையில எவ்வளவு வேலை கிடக்கு பத்தியலா. சரி, போவா பத்து. நீயும் கால் விளங்காத்தவா போவா. போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சரி, நான் போறேன். ஐயா இந்த வயிற்று பிள்ளை தாச்சி கீழே படுத்திருக்கா. ஏட்டி சுவி அவி ஏமா, ஏமா உறக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு கிடக்கா? ஏட்டி எழும்பி தரையில படுங்க. எதுக்கிட்டே அந்த பிள்ளைய தூக்கி கீழே போட்டிருக்கு? ஏமா, நாங்க கீழே தான் படுக்க போனோம். அவிய 2 தான் நாங்க தரையில படுக்கேன்னு சொன்னாவ. ஐயா அது பிள்ளை குறுக்கல எங்கேயும் பிடிச்சா என்னத்துக்காகும்? பிள்ளை கலையரசி கட்டில படுமா. பிள்ளை உறங்கிட்டா போல இருக்கு, பாவம். பிள்ளைடா இவ்வளவா வந்து வாச்சிருக்காளுவ. காலைய மேல தூக்கி வச்சிருக்கிறது பாரு. பாவம், சாப்பிட்டாலோ என்னதோ தெரியலையே. பாவம் போல படுத்திருக்கு. நல்லபடியா காலையில கல்யாணம் நடக்கணும்.